வணக்கம் மாணவர்களே, படிடா ஜோன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் தமிழம்மா மலர்விழி. இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு தமிழ் பாடப்புத்தகத்தில் இயல் 2 கற்கண்டு பகுதி இலக்கணம் என்னது பகுபத உறுப்பிலக்கணம். இந்த பாடத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி படிடா ஜோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் போட்டுட்டு அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. சரி, நிறைய பேர் இந்த பாடத்தை கஷ்டம்னு நினைப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு நிறைய சொல்லிகிட்டே போகிறாங்க. நிறைய பிரித்து எழுதியிருக்கிறாங்க. அப்படின்னு பார்த்தாவே பயமாக இருக்கும். சும்மா பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்கும். உள்ளே பூந்து படித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கலாம், ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஈஸியாக நான் உங்களுக்கு எளிமையான தமிழில் நான் சொல்லி கொடுக்குறேன். சரி, ஃபஸ்ட்டு சொல் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அது தெரிஞ்சால் தான் அடிப்படையாக நம்ம இதை முழுமையாக பார்த்துட்டு போக முடியும். ஒரு எழுத்தோ இல்லை பல எழுத்துக்களோ சேர்ந்து ஒரு பொருளை உணர்த்தோம்னா அதுக்கு பேர் சொல். உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு ஒரு மரம்னு சொன்னால் நமக்கு ஒரு மரம் ஞாபகத்துக்கு வரும். வீடுன்னு சொன்னால் வீடு ஞாபகத்துக்கு வரும். உண் அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிட்ற செயல் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இது எல்லாமே என்னதான்? மரம், வீடு, உண் இதெல்லாமே சொற்கள் தான். ஏன்னா பொருள் தருகின்றன. இந்த சொல் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதம், மொழி, கிளவி. இதெல்லாமே ஒரே பொருள் தரக்கூடிய சொற்கள் தான். சொல் அப்படிங்கிறதுக்கான வேறு பெயர்கள். சரியா? அடுத்தது இந்த சொல் அப்படிங்கிறது பதம்னு சொல்லுவோன்னு பார்த்துட்டுமா? அப்போ பதம் அப்படிங்கிறது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று பகாபதம், மற்றொன்று பகுபதம். பகாபதம்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லை நம்ம பிரித்தா அதுக்கப்புறம் அதில் எந்த பகுதியும் தனியாக பொருள் தரலைன்னா பிரிக்க முடியாது. அப்படி பிரித்தாலும் பொருள் இல்லாமல் தான் இருக்கும். அது பேர் தான் பகாபதம். உதாரணத்துக்கு மரம். இதை மரம் அப்படிங்கிறத எப்படி பிரிப்போம்? நம்ம ம கூட்டல் ரம் அப்படின்னு பிரித்தா ம அப்படிங்கிறது ஏதாவது பொருள் உணர்த்துதா? இல்லை. ரம் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது பொருள் இருக்குதா? இல்லை. அப்போது மரம் அப்படிங்கிறது என்னது? பகாபதம். அதே மாதிரி உன், பிற, சால இந்த மாதிரியான சொற்களும் என்னதான்? பகாபதம் தான். சரி, பகாபதம்னு என்னென்னு பார்த்தாச்சு. அடுத்தது பகுபதம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஒரு சொல்லை பிரிக்க முடியும். பிரித்த பிறகும் கூட அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும். அப்படிப்பட்ட சொல் தான் என்னது? பகுபதம். புரிஞ்சுதா? ஒரு சொல்லை பிரிக்க முடியும். பிரித்ததுக்கு அப்புறம் அந்த சொல் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் ஏதாவது ஒரு பொருளை கொடுக்கும். அப்படிப்பட்ட சொல் தான் என்னது? பகுபதம். சரி, உதாரணமாக ஒரு சொல்லை பார்க்கலாம். நடந்தான். இதை பிரிப்போமா? எப்படி பிரிக்கலாம்? நட கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். இப்போ நட அப்படிங்கிறது என்னது? நட அப்படின்னு சொல்ல முடியுது. அது ஒரு செயல் இல்லையா? கடைசியில் முடியுது ஆண் அப்படின்னு முடியாது. யாரை குறிக்குது? ஆண்பாலை குறிக்கிறது. அப்போ பிரிக்கிறோம். ஒவ்வொரு பகுதியும் பிரிக்கிறது. ஒவ்வொரு பகுதியுமே என்னது? ஏதாவது ஒரு பொருளை உணர்த்துகிறது. அதனால் இது என்னென்னு சொல்லுவோம்? பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். இதேமாரி படித்தான், நின்றார், எழுதினாள் இதெல்லாமே என்னதான்? பகுபதங்கள் தான். சரி, பகாபதம்னு என்னென்னு பார்த்தாச்சு. பகுபதம்னு என்னென்னு பார்த்தாச்சு. இந்த பகுபதம் மேலும் 2 வகைப்படும். என்னென்ன? பெயர் பகுபதம், மற்றொன்று வினை பகுபதம். இந்த பெயர் பகுபதத்துக்கு ஒரு உதாரணமாக பார்த்தோம்னா வேலன் அப்படிங்கிற சொல். இதை பிரித்தா என்ன வரும்? வேல் கூட்டல் அன் அப்படின்னு வரும். வேல் அப்படிங்கிறது பகுதி, அன் அப்படிங்கிறது விகுதி. அது என்ன பகுதி விகுதின்னு சொல்கிறீங்க? இதுதான் பகுபத உறுப்பிலக்கணத்துடைய உறுப்புக்கள். பகுபத உறுப்புக்கள் அப்படின்னு 6 வகையாக சொல்லுவாங்க. சரியா? அதை பார்ப்போம், வரிசையாக பார்த்துட்டு வருவோம். இதே மாதிரி செய்தான் அப்படிங்கிற வார்த்தை எடுத்துட்டிங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ செய் அப்படிங்கிறது பகுதி, இத்து அப்படிங்கிறது இடைநிலை, ஆண் அப்படிங்கிறது என்னது உணர்த்துது? ஆண்பாலை உணர்த்துது. ஸோ இது என்னது? இது வினை பகுபதம். ஏன் வினை பகுபதம்? அது பெயர் பகுபதம்னு சொன்னீங்க. அது பெயர். வேலன் அப்படிங்கிறது பெயர். பகுத்தால் அதாவது பிரித்தால் பொருள் தருகிறது. வேலன் அப்படிங்கிற பெயர் பொருள் கொடுக்குது. இது செய்தான் அப்படிங்கிறது என்னது? வினை. இதை பிரிக்க முடியுது. பிரித்தா பொருள் கொடுக்குது. அதனால் இது வினை பகுபதம். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த பகுபத உறுப்புகள் எத்தனை அப்படின்னு பார்க்கலாம். பகுபத உறுப்புகள் 6 வகைப்படும். அவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம். ஃபஸ்ட்டு நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னா பகுதி. பகுதி அப்படிங்கிறது சொல்லோட முதலில் நிற்கும். சொல்லோட முதலில் நிற்கிறதுனால அது என்னென்னு சொல்லுவோம்? சொல்லுடைய ஆரம்பத்தில் வர்ற பகுதி அப்படிங்கிறதுனால முதநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு சொல்லோட முக்கிய அர்த்தங்கள், அதாவது பொருளை சொல்லும். உதாரணத்துக்கு ஊரன் அப்படிங்கிற வார்த்தையை பாருங்கள். ஊரன் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஊர் அப்படிங்கிறது என்னது? பகுதி. அன் அப்படி ஊர் கூட்டல் அன் அப்படின்னு பிரிப்போமா? இப்போ ஊர் அப்படிங்கிறது தான் பகுதி.
அதே மாதிரி நடிகன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எப்படி பிரிக்கலாம்? நடி, அதுதான் பகுதி. அடுத்தது பார்த்தான் அப்படிங்கிற வார்த்தையில் பார் அப்படிங்கிறது பகுதி. வரைந்தான் அதில் வரை பகுதி. மடித்தாரில் மடி அப்படிங்கிறது பகுதி. மகிழ்ந்தாள் அதில் மகிழ் அப்படிங்கிறது பகுதி. இது வந்து வினைச்சொல்லில் ஏவலாக அமையும். வினைச்சொற்களை பாருங்கள். பார்த்தார், இதில் பார் அப்படிங்கிறது பகுதி இல்லையா? மடித்தான் அப்படின்னா மடி அப்படிங்கிறது, இதெல்லாம் வினைச்சொற்கள். அங்கே நடிகன், ஊரன் அப்படிங்கிறதெல்லாம் என்னது? பெயர் சொற்கள் இல்லையா? அதெல்லாம் பெயர் பகுபதம். இதே வரைந்தான், மடித்தான், பார்த்தான், இதெல்லாம் என்னது? இது வினை பகுபதம். அப்போ வினைச்சொல்லில் பகுதி அப்படிங்கிறது எப்படி வருது? ஏவலாக அமைகின்றது. அதாவது ஒரு சொல்லை பிரித்து பார்த்ததும் முதல்ல இருக்கிற பகுதி தான் பகுதி. புரிஞ்சிச்சா? இப்போ பகுதி எப்படி வரும்? பகுதியோட இன்னொரு பேர் என்ன? அது வினைச்சொல்லில் ஏவலாக வரும், பெயர் சொல்லில் அப்படி ஏவலாக வராது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன? முதநிலை. புரிஞ்சிச்சா? பகுதி அப்படின்னா உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அடுத்தது என்னது? விகுதி. விகுதி அப்படின்னு சொன்னால் மாணவர்களே, இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள், எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கருத்து முழுமையாக வந்து புரியாமல் போயிடும். சரியா? சரி, இப்போது விகுதினா என்னென்னு பார்க்கலாம். விகுதி அப்படின்னா சொல்லோட கடைசியில் வரக்கூடிய உறுப்பு. அதனால் இது என்னென்னு சொல்லுவோம்? கடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விகுதியோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சொல் யாரை பற்றி சொல்லுது? ஆண்பாலா, பெண்பாலா, ஒருத்தரா, பல பேரா, ஒருமையா, பன்மையா அப்படிங்கிறத நமக்கு காட்டும். எது? விகுதி. இப்போ ஒவ்வொரு விகுதியையும் எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். இப்போ நடித்தான், நடந்தான் அப்படின்னு வரது எடுத்துக்கோங்க. நடந்தான், படித்தான், இது ரெண்டும் இந்த ரெண்டு சொற்களையும் பாருங்கள். இதில் கடைசியில் வர்றது என்னது? ஆண் அப்படின்னு முடியுதா? இது எதை உணர்த்துகிறது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதனால் இந்த செயலை செய்தது ஒரு ஆண் அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துது. அடுத்தது வந்து படித்தனல், பாடுகிறாள். இதில் கடைசியில் வர ஆள் அப்படிங்கிறது பெண்பால் வினைமுற்று விகுதி. அதாவது அந்த செயலை செய்தது ஒரு பெண் அப்படிங்கிறது நமக்கு புரியுது. அடுத்தது வார்த்தையில் உதாரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நடந்தனர், பெற்றார். இதில் ஆர் அப்படின்னு முடியுது இல்லையா? அப்போ நடந்தனர் அப்படிங்கிறது பலரை குறிக்கிறது. அப்போ பலர்பால் வினைமுற்று விகுதி. பெற்றார் அப்படிங்கிறது என்னது? பலரை குறிக்கிறது. அப்போ பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ ஆர் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்தது வந்து இதில் ஆர் அப்படிங்கிற ரெண்டுமே வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. ஏன் அப்படின்னா ஒருத்தருக்கு மேற்பட்டவங்களை குறிக்குது. ஒருவருக்கு மேற்பட்டவர்களை குறிக்கிற காரணத்தினால இது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீந்தியது போயிற்று. இதில் வர து ரு அப்படின்னு முடியுது இல்லையா? நீந்தியது அப்படிங்கிறது வர து. அடுத்தது போயிற்று அப்படின்னு வரதில்ல, ரு அப்படின்னு வருது. இதை வந்து நம்ம பிரிக்கக்கூடாது. இந்த து ரு அப்படிங்கிறத இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா, இற்று கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாமா? பிரிக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த வார்த்தையை கவனிங்க, இந்த சொல்லை கவனியுங்கள். நீந்தியது அப்படிங்கிற சொல்ல யாரை உணர்த்துகிறது? ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அதனால் இது நம்ம பிரிக்கக்கூடாது. து அப்படியே போட்டுறணும், ரு அப்படியே போட்டுறணும். விகுதியை மறுபடியும் பிரிக்கக்கூடாது. சரியா? மேலும் ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, மரம் விழுந்தது. இங்கே மரம் அப்படிங்கிறது என்னது? உயிர் இல்லாத ஒன்று. அதனால் து அப்படின்னு வந்திருக்குது. ஓடின, மலர்ந்தன. இதில் பாருங்கள், ஓடின அப்படிங்கிறது என்னது? அப்படிங்கிறது என்னது? பலவின்பால் வினைமுற்று விகுதி. ஆ அப்படின்னு ரெண்டுமே முடியும் பலவின்பால் வினைமுற்று விகுதிக்கு. இதை சொல்ல பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். ஓடின அப்படிங்கிறது பல பொருளை குறிக்கிறது. சரி, இப்போது சிரிக்கிறேன் அப்படிங்கிற உதாரணத்தை பாருங்கள். இதோட விகுதி என்ன? ஏன் அப்படின்னு வருதா? ஏன் அப்படின்னு சிரிக்கிறேன் அப்படின்னு வருதா? அப்போ ஏன் அப்படின்னு இருந்துச்சுன்னா யாரை குறிக்கிறது இது? அதாவது நான் செய்கிற செயலை அது குறிக்கிறது. அப்போ இது என்னது? தன்மை, ஒருமை, வினைமுற்று விகுதி. ஏன் இது ரெண்டுமே தன்மை, ஒருமை, வினைமுற்று விகுதிகள். ஏன் அப்படின்னா நான் செய்கிற செயலை குறிக்குது. அதனால் தன்மை, ஒருமை. சரியா? அடுத்தது உண்டோம் அப்படிங்கிற வார்த்தை பாருங்கள். இதில் வரக்கூடிய விகுதி என்னது? ஓம் அப்படின்னு முடியுது இல்லையா? அப்போ உண்டோம் அப்படிங்கிறத சொல்ல கவனிங்க. இது என்ன அர்த்தம்? இதோடைய பொருள் என்ன? நாங்கள் நிறைய பேர் சேர்ந்து உண்டோம். அப்போது நம்ம எண்ணெயும் சேர்த்துக்கிறேன். அப்போது நாங்கள் உண்டோம்னு எண்ணெயை உட்படுத்தி தானே வருது. அப்போ தன்மை, பன்மை, வினைமுற்று விகுதி. இந்த தன்மை, பன்மை, வினைமுற்றுக்கான விகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆம், எம், ஏம், ஓம். இந்த நாலுமே வந்து என்னது? தன்மை, பன்மை, வினைமுற்று விகுதிகள். அதாவது நாம் அல்லது நாங்கள் செய்கிற செயலை குறிக்கிறது. சரி, அடுத்தது என்னது உதாரணம்? செய்தாய். செய்தாய் அப்படிங்கிற வர்றதில்
ஆய் அப்படின்னு முடியுது இல்லையா, கடைசியில் செய்தாய் ஆயின்னு முடியுதா. இப்போ செய்தாய் அப்படிங்கிறது யாரை சொல்கிறது? நமக்கு முன்னாடி இருக்கிற ஒருத்தர் சொல்கிறது. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஆயின் மட்டும் முடிகிறது மட்டும்தான் இல்லை, ஐ ஆய் இ இந்த 3 விகுதிகளை கொண்டு முடிகின்ற அந்த சொற்களை பார்த்தீங்கன்னா அந்த சொற்களை கவனித்து எழுத வேண்டும். அது விகுதி என்னவா இருக்குன்னு. முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் பெரும்பாலும் ஐ ஆய் இ அப்படின்னு தான் வரும். சரியா? அடுத்தது, அதாவது நீ செய்கிற செயலை குறிக்குது. அடுத்த உதாரணம் பார்த்தீங்கன்னா பாரீர். இதில் வர ஈர் அப்படின்னு முடியுது இல்லையா. இப்போ முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. பாரீர் அப்படின்னா நமக்கு முன்னாடி நிறைய பேரை பற்றி சொல்லுது. நமக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அடுத்து அவங்க எத்தனை பேர்? ஒருத்தரா 2 பேர்? பாரீர் அப்படிங்கிறது ஒரு ஆளை சொல்லலை, பன்மையை குறிக்குது. இப்போ முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. பாரீர் அப்படிங்கிறது பார்க்குறது என்னது? வினை. பார்த்தீங்க அப்படின்னு இப்போ வினை முற்று பெற்று விட்டது இல்லையா. அதனால் முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி, அதாவது நீங்கள் செய்கிற செயலை குறிக்கிறது. சரியா? இது மட்டும் இல்லை, விகுதிகளில் இன்னும் சில வகைகள் இருக்கின்றன. என்ன? பெயரச்ச விகுதி, வினையச்ச விகுதி, அப்புறம் வியங்கோல் வினைமுற்று விகுதி, தொழில் பெயர் விகுதி அப்படின்னு இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வினைமுற்று விகுதிகளை மட்டும்தான் நம்ம பார்த்துட்டு வந்தோம். அடுத்து இப்போ பெயரச்ச விகுதி பார்ப்போம். சரியா? அதுக்கான உதாரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா அழகிய, பேசும். இந்த 2 வார்த்தையும் பாருங்கள். இதில் அழகிய அப்படிங்கிற போது அ அப்படின்னு முடியுது. பேசும் இதில் அப்படின்னு முடியுது இல்லையா. அப்போ இந்த அழகிய ஆண் முடியுது இல்லையா. ஆண் முடிஞ்சால் நான் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஓடின அப்படிங்கிற வார்த்தையில் பலவின்பால் வினைமுற்று விகுதின்னு பார்த்தோம். அப்போ ஆண் முடிஞ்சாலே பலவின்பால் வினைமுற்று விகுதின்னு எழுதியிருக்கூடாது, பெயரச்ச விகுதின்னு எழுதியிருக்கூடாது. அந்த வார்த்தை, அந்த சொல் என்ன, அதோட அது தருகின்ற பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும். சரியா? அழகிய அப்படிங்கிற வார்த்தையில் வர்ற அ அப்படிங்கிறதும், அதாவது கடைசியில் முடிகின்ற விகுதி அ அப்படிங்கிற விகுதியும், பேசும் அப்படின்னு அந்த விகுதியும் பெயரச்ச விகுதிகள். சரி, அடுத்தது வினையச்ச விகுதி. என்னது? வளர்க, இந்த வந்து, தேடி. இந்த 2 உதாரணங்களை பாருங்கள். வந்து அப்படிங்கிற சொல்லல உ அப்படின்னு முடியுது, விகுதி. அடுத்து தேடி அப்படிங்கிறதுல விகுதி என்னது? இ. அப்போ உ இ அப்படின்னு முடிகின்ற அந்த விகுதிகள் ஒரு சொல்லில் வந்துச்சு அப்படின்னா அது என்னது? வினையச்ச விகுதிகள். புரிஞ்சுதா? உ இ அது 2 வினையச்ச விகுதிகள். அ அது 2 பெயரச்ச விகுதிகள். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று விகுதி பார்ப்போம். இப்போ வளர்க, வாழிய, வாழியர். இதில் வளர்கன்னு சொல்லலாம், இல்லை வாழ்கன்னு சொல்லலாம். அந்த கா அப்படின்னு முடியுது இல்லையா, அது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்து வாழிய, இய அப்படின்னு முடியுது. அதே மாதிரி வாழியர், இயர் அப்படின்னு முடியுது. இந்த விகுதி க விகுதி, இய விகுதி, இயர் விகுதி. இதெல்லாம் என்னது? வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். சரி, அடுத்தது தொழில் பெயர் விகுதி. இறுதியாக என்னது? தொழில் பெயர் விகுதி. தொழில் பெயர் விகுதி அப்படின்னா என்னது? உதாரணமாக பார்த்தீங்கன்னா முளைத்தல், நிலை, செய்கை, காட்சி, அழிப்பு. இதில் பார்த்தீங்கன்னா தல் விகுதி. முளைத்தல் அப்படிங்கிற சொல்லில் தல் விகுதி வந்திருக்குது. அதே மாதிரி நிலை அப்படிங்கிற சொல்லில் பார்த்தீங்கன்னா ஐ விகுதி வந்திருக்குது. செய்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கை அப்படிங்கிற விகுதி வந்திருக்குது. காட்சி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சி அப்படிங்கிற விகுதி வந்திருக்குது. அழிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பூ விகுதி வந்திருக்குது. அப்போ இந்த தல், ஐ, கை, சி, பூ இந்த விகுதிகள் எல்லாம் வந்துச்சு அப்படின்னா தொழில் பெயரில் வந்துச்சுன்னா தொழில் பெயர் விகுதிகள். சரியா? இவ்வளவு விகுதி நம்ம ஒரே நாளில் மனப்பாடம் பண்ண முடியாது. அப்படி மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்தா எல்லாமே அப்படியே மனசில் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை நீங்கள் சொற்களை பிரித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மனசில் நிற்க ஆரம்பிச்சிடும். சரியா? இது வரைக்கும் நம்ம பகுபத உறுப்புகளில் முதல் 2 உறுப்புகளான பகுதி, விகுதி இதை நல்லா பார்த்துட்டோம். ஒரு ஷார்ட்டாக நம்ம பார்த்துருவோமா? அப்போ ஆண்பால் வினைமுற்று விகுதி அன், ஆண். அல், ஆள் அப்படின்னு முடிஞ்சுன்னா அது பெண்பால் வினைமுற்று விகுதி. அர், ஆர் அப்படின்னு முடிஞ்சுன்னா என்னது? பலர்பால் வினைமுற்று விகுதி. து, ரு அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா ஒன்றன்பால் வினைமுற்று விகுதி. அ, ஆ அப்படின்னு வந்ததுன்னா ஓடின, அது என்னது? பலவின்பால் வினைமுற்று விகுதி. சிரிக்கிறேன், என், ஏன் அப்படின்னு வந்தால் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி. உண்டோம், ஓம். அம், ஆம், எம், ஏம், ஓம் அப்படின்னு முடிஞ்சிச்சுன்னா அந்த விகுதிகள் என்னது? தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். சரியா? அடுத்தது ஆய் அப்படின்னு முடிஞ்சுன்னா ஐ, ஆய், இ, செய்தாய் அப்படிங்கிற வார்த்தையில் வருது இல்லையா, அதில் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. அடுத்தது பாரீர். இதில் ஈர் அப்படின்னு முடியுது இல்லையா, முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். அடுத்தது அழகிய, அப்படின்னு முடியுது. அப்படின்னு பேசும் அப்படிங்கிறது அப்படின்னு முடியுது. இதெல்லாம் பெயரச்ச விகுதி. வினையச்ச விகுதி
உ இ. அடுத்தது வியங்கோல் வினைமுற்று விகுதி க இய இயர். தொழில் பெயர் விகுதி தல் அல் ஐ கை சி பு. இதெல்லாம் என்னது தொழில் பெயர் விகுதிகள். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இடைநிலை. இடைநிலை அப்படிங்கிறது பகுபத உறுப்புகளே ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. உண்மை சொல்லணும்னா இந்த இடைநிலை தான் நிறைய பேர் ரொம்ப குழப்பமாக ஏற்படும் நமக்கு. ஆனால் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து எந்த குழப்பமும் இருக்காது. முதல்ல இடைநிலைனா என்ன வேறு பார்த்தாலே நமக்கு தெரியுது. இடையில் வர்றது தான் இடைநிலை. அதாவது பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வருகிற உறுப்பு தான் என்னது இடைநிலை. உதாரணத்துக்கு செய்தான் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். இதை பிரித்து பார்த்தீங்கன்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் செய் அப்படிங்கிறது என்னது பகுதி, இத்து இடைநிலை, ஆண் அப்படிங்கிறது விகுதி. அதாவது பகுதியும் விகுதியும் நடுவில் வந்திருக்கிறதுனால, பகுதிக்கும் விகுதிக்கும் நடுவில் வந்திருக்கிறதுனால இதுக்கு பேர் என்னது இடைநிலை. ஆனால் இடைநிலை வெறும் நடுவில் மட்டும் வர்ற உறுப்பு கிடையாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான வேலை இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது காலம் காட்டும். என்ன காலம் காட்டும்? ஒரு செயல் எப்போ நடந்துச்சு, இப்போ நடக்குதா, இல்லை இனிமே நடக்குதா, நடக்க போகுதா, அதையெல்லாம் நமக்கு சொல்கிறது தான் என்னது இடைநிலை. அதனால தான் இதை என்ன சொல்லுவாங்க காலம் காட்டும் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடைநிலை மொத்தம் 5 வகைப்படும். ஒன்று நிகழ்கால இடைநிலை, இறந்த கால இடைநிலை, எதிர்கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை, பெயர் இடைநிலை. சரி, இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். முதல்ல நிகழ்கால இடைநிலை. இப்போ நடக்கிற செயலை காட்டுறது என்னது நிகழ்காலம். இதுக்கு வர இடைநிலைகள் தான் கிறு, கின்று, ஆனின்று. உதாரணமாக பார்த்தீங்கன்னா உண்கிறான் இந்த சொல்ல கவனிங்க. இதை பிரித்து பார்த்தோம்னா உன் கூட்டல் கிறு கூட்டல் ஆண் இல்லையா. இதில் கிறு அப்படிங்கிறது என்னது நிகழ்கால இடைநிலை. அடுத்தது உண்கின்றான். இதை எப்படி பிரிப்போம்? உன் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போமா. இதில் கின்று அப்படிங்கிறது என்னது நிகழ்கால இடைநிலை. அடுத்தது உண்ணா நின்றான். உன் கூட்டல் ஆணின்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். இப்போ ஆணின்று அப்படிங்கிறது என்னது நிகழ்கால இடைநிலை. அதாவது கிறு, கின்று, ஆணின்று அப்படிங்கிறத பார்த்தாலே இது நிகழ்காலம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லையா. அடுத்தது இறந்த கால இடைநிலை. ஏற்கனவே முடிஞ்சு போன ஒரு செயலை காட்டுறது தான் என்னது இறந்த காலம் இல்லையா. இதுக்கு வர இடைநிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இத்து, இட்டு, இற்று, இன். இதை கண்டிப்பாக மனப்பாடம் தான் பண்ணணும். இப்போ ஒரு எடுத்துக்காட்டை பார்க்கலாம். பார்த்தான். இதை பிரித்தோம் அப்படின்னா பார் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு சொல்லலாம். இதில் இத்து அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. சரி, அடுத்தது உண்டான். எப்படி பிரிப்போம்? உன் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். இதில் இட்டு அப்படிங்கிறது என்னது இறந்த கால இடைநிலை. அடுத்த சொல் வென்றான். வெல் கூட்டல் இற்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போமா. இதில் இற்று அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. அடுத்தது பாடினான். இந்த சொல்ல பிரிங்க. பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண். இதில் இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. அதனால் இத்து, இட்டு, இற்று, இன் இதெல்லாம் பார்த்தாலே இறந்த காலம் நமக்கு ஞாபகத்துக்கு வரணும். புரிஞ்சிச்சா? அடுத்தது எதிர்கால இடைநிலை. இனிமேல் நடக்க போகிற செயலை காட்டுறது தான் எதிர்காலம். இதுக்கு 2 இடைநிலைகள் இப்பு மற்றும் இவ். அதாவது பகரமை வகரமை. உதாரணம் பார்த்தீங்கன்னா உண்பான். இந்த வார்த்தையை எப்படி பிரிக்கலாம்? உன் கூட்டல் இப்பு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாமா. இதில் இப்பு அப்படிங்கிறது என்னது எதிர்கால இடைநிலை. சரி, அடுத்தது வருவான். இந்த வார்த்தையை எப்படி பிரிப்போம்? வரு கூட்டல் இவ் கூட்டல் ஆண். வா அப்படின்னு சொல்லலாம், வருன்னு சொல்லலாம். இதில் இவ் அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை. அதனால் இப் அல்லது இவ் வந்துச்சு அப்படின்னா அது எதிர்கால இடைநிலை. அடுத்தது எதிர்மறை இடைநிலை. ஒரு செயல் நடக்கலைன்னு சொல்லும்போது இதை பயன்படுத்துவாங்க. இதுக்கு வர இடைநிலைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா இல், அல், ஆ. இப்போது உண்டிலன். இந்த வார்த்தை எப்படி பிரிக்கலாம் நம்ம? இந்த சொல்லை எப்படி பிரிக்கலாம்? உண்டிலன் அப்படிங்கிற சொல்லை எப்படி பிரிக்கலாம் நம்ம? உன் கூட்டல் இல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாமா. அப்போ இதில் இல் அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. சரி, அடுத்தது காணலன். காணலன் அப்படிங்கிற சொல்ல நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கான் கூட்டல் இல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். அல் கூட்டல் அன். கான் கூட்டல் அல் கூட்டல் அன். இதில் அல் அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. அடுத்த உதாரணம் செய்யாதே.
இதில் ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. பெயர் இடைநிலைகள் இஞ்சு, இந்து, இவ், இச், இத் இதெல்லாம் என்னது? பெயர் இடைநிலைகள். உதாரணமாக பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின்னா எப்படி பிரிக்கலாம் நம்ம? மகிழ் கூட்டல் இச்சு கூட்டல் சி அப்படின்னு பிரிக்கலாம். அறிஞன் அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? அரி கூட்டல் இஞ்சு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் வர இந்த இஞ்சு இச்சு இதெல்லாம் என்னது? பெயர் இடைநிலைகள். அதாவது ஒரு சொல்லை பிரிக்கும்போது வேர்ச்சொல் அதாவது பகுதி ப்ளஸ் அது கூட இஞ்சு இச்சு இந்து இத்து இவ் இந்த எழுத்துக்களில் ஏதாவது ஒரு எழுத்து வந்து அதோட விகுதி வரும். இதுதான் இதோடைய அமைப்பு. அதுதான் பெயர் இடைநிலை. அதாவது பெயர் சொல் உருவாகும் போது பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் இந்த பெயர் இடைநிலை வரும். இணைப்பு ஒலியாக மட்டும் வரும். இதுக்கு தனியாக பொருள் தராது. இப்போ அறிஞன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரி கூட்டல் இஞ்சு கூட்டல் அன். இதுக்கு இஞ்சு அப்படிங்கிறதுக்கு எந்த பொருளும் கிடையாது. இது இணைப்பு ஒலியாக மட்டும்தான் இது வருது. அறிஞன் பெயராக்க விகுதின்னு சொல்லுவாங்க இதையே. மகிழ்ச்சி இது என்னது? பெயர் இடைநிலை. சரி, அடுத்தது சந்தி. அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? சந்தி. முதல்ல சந்தினா என்ன? பகுதியையும் அதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய உறுப்பையும் இணைக்கிற எழுத்து தான் என்னது? சந்தி. பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் தான் இந்த சந்தி வரும். சந்தி எங்கே வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் வரும். இந்த ஒரு எடுத்துக்காட்டோட நம்ம புரிஞ்சுக்கலாம். படித்தான் இதை பிரிங்க. எப்படி பிரிக்கலாம்? நம்ம படித்த அப்படிங்கிறது எப்படி பிரிக்கலாம்? படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கலாம். படி அப்படிங்கிறது பகுதி, அ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. இடையில 2 இத்து வருது இல்லையா? அதில் ஒரு இத்து ஃபஸ்ட்டு படி, அப்புறம் வர இத்து சந்தி, அதுக்கடுத்து வர்றது இன்னொரு இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்தது பொருந்திய அப்படிங்கிறது வருது. எப்படி பிரிப்போம் நம்ம? பொருந்து கூட்டல் இ கூட்டல் அ, யகரமை கூட்டல் அ அப்படின்னு பிரிப்போம். இந்த யகரமை தான் உடம்படுமை சந்தி. அதாவது பொருந்து அப்படிங்கிற பொருந்தியங்கிறத பிரிக்கிறோம் இல்லையா? பொருந்து கூட்டல் யகரமை கூட்டல் அ அப்படின்னு பிரிக்கிறோம் இல்லையா? இங்கே பொருந்து அப்படிங்கிறதுல உ அப்படிங்கிறது உயிர் இருக்குது, அடுத்தது அ அப்படிங்கிற உயிரும் இருக்குது. அப்போ இது ரெண்டையும் இணைக்கணும்னா உயிரோடு உயிர் சேர்க்கும்போது அங்கே ஒரு மெய் வரும். இந்த உயிரையும் மற்றொரு உயிரையும் சேர்ப்பதற்கு இடையில் ஒரு மெய் தோன்றும். அதுதான் என்னது? உடம்படுமை சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உடம்படுமை சந்தி பெரும்பாலும் யகரமையும் வகரமையும் தான் வரும். இன்னொரு உதாரணம் இப்போ பார்த்தது யகரமைக்கு உதாரணம் பார்த்தோம். வகரமை உடம்படுமை சந்தியாக வர்றதுக்கு உதாரணம் பார்த்திங்கன்னா திருவருள் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்துக்கலாம். அதை எப்படி பிரிக்கலாம்? திரு கூட்டல் அருள். ரு அப்படிங்கிறதுல இரு கூட்டல் உ அப்படிங்கிற உயிர் இருக்குது இல்லையா? உ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது இல்லையா? அதுக்கு பக்கத்துலேயே அருள் ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து இருக்குது இல்லையா? அப்போ 2 உயிரெழுத்துக்கள் இணையும் போது, உயிரோடு உயிர் இணையும் போது அதுக்கு பக்கத்தில் ஒரு மெய் தோன்றும். அது இங்கே வந்து திருவருள் இவ்வு சேர்த்துக்கிறோம். இவ்வு கூட்டல் அ வ அப்படின்னு மாற்றிக்கிறோம். அதுதான் உடம்படுமை சந்தி. உயிரெழுத்தோடு உயிரெழுத்தை இணைக்கும் யகரமையும் வகரமையும். இதுக்கு தான் உடம்படுமை சந்தி அப்படின்னு பேர். சரியா? அடுத்தது வந்து சாரியை. இல்லை, இதுக்கு முன்னாடி இன்னும் சில உதாரணங்களை பார்த்துருவோம். சேர்த்தால் இதில் சேர் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆள் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். இப்போ சேர் அப்படிங்கிறது பகுதி, ஆள் அப்படிங்கிறது விகுதி, பெண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ சேர் பக்கத்தில் பகுதிக்கு பக்கத்தில் வர இத்து அப்படிங்கிறது தான் சந்தி. அதுக்கடுத்து வர இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்து இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நடிப்பார். நடி கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிப்போமா? இப்போ நடி அப்படிங்கிறது பகுதி, ஆர் அப்படிங்கிறது என்னது? பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போ நடி அப்படிங்கிறது பக்கத்தில் வரக்கூடிய பகரமை என்னது? சந்தி. அதுக்கடுத்து வரக்கூடிய பகரமை என்னது? இப்பு, எதிர்கால இடைநிலை. சரி, அடுத்து இன்னொரு உதாரணம் படிக்கிறான். இதை எப்படி பிரிப்போம்? படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போமா? இப்போ படி அப்படிங்கிறது பகுதி, ஆண் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அப்போ இடையில் வர இக்கு என்னது? சந்தி. கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை. சரியா? இப்போ சந்தி அப்படிங்கிறது என்னது? பகுதியையும் பிற உறுப்புகளையும் இணைக்கக்கூடியது. பெரும்பாலும் எங்கே தான் வரும்? பகுதிக்கும் இடைநிலைக்கும் நடுவில் தான் வரும். அப்புறம் வந்து யகரமையும் வகரமையும் உடம்படுமை சந்தின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா உயிரெழுத்துக்கள் 2 உயிரெழுத்துக்கள் ஒன்றாக இணைக்கும் போது அதுக்கு நடுவில் ஒரு
மெய் எழுத்து தோன்றி அந்த 2 உயிரெழுத்துக்களையும் இணைக்கும். அந்த இணைக்கக்கூடிய அந்த எழுத்துக்கு பேர் தான் உடம்படுமை சந்தி. அது யகரமையும் வகரமையும் மட்டும்தான் வரும். அடுத்தது சாரியை. இப்போ சாரியை என்றால் என்ன? சாரியை பகுதி விகுதி இடைநிலைகளை சார்ந்து வரும். பகுதி விகுதி இடைநிலை ஆகிய உறுப்புகளை சார்ந்து வருகிற ஒரு உறுப்பு தான் என்னது? சாரி. பொதுவாக இது இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் தான் வரும்னு சொல்கிறாங்க. எங்கே வரும்? இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வரும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நடந்தனன். இந்த நடந்தனன் அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிப்போம்? இதை பிரித்து பார்த்தா நடந்தனன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? நட கூட்டல் இந்து கூட்டல் அன் கூட்டல் அன் இல்லையா? இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இப்போது அன் அப்படிங்கிறது 2 தடவை வந்திருக்கு. கடைசியில் வர்றது விகுதி, அதுக்கு முன்னாடி வர்றது சாரியை. கடைசியில் வர்ற அன் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. அதனால் நடுவில் வர்றது சாரியை, கடைசியில் வர்றது விகுதி. ரொம்ப முக்கியமான வித்தியாசம். 2மே அன் அப்படின்னு வருது, இப்போ 2மே சாரியை கிடையாது, கடைசியில் வர்றது விகுதி. சரி, இப்போ என்னென்னலாம் சாரி அப்படின்னு பார்ப்போம். அன், ஆண், இன், அல், அற்று, இற்று, அத்து, அம், தம், நம், நும், ஏ, அ, உ, ஐ, கு, இன் இதெல்லாம் சாரியைகள். இதையே திரும்பவும் சொல்கிறேன், இது எல்லாத்தையும் ஒரே நாளில் மனப்பாடம் பண்ண தேவையில்லை. அடிக்கடி எழுதி பார்த்தீங்கனாலே தானாகவே ஞாபகம் வந்துடும். இதெல்லாம் இவ்வளோ எப்படி மனப்பாடம் பண்ணுறது அப்படின்னு மலைச்சிக்கக்கூடாது. என்னது மலைப்பு தட்டி விடக்கூடாது. என்னது திரும்ப திரும்ப எழுதி பழகுனீங்கன்னா நல்லா தானாகவே ஞாபகத்துக்கு வந்துடும். சரி, சாரியைக்கான எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். இப்போ வண்டின் கால் இந்த சொல்லில் இன் அப்படிங்கிறது சாரியை. பதிற்று பத்து இதில் இற்று அப்படிங்கிறது சாரியை. பலவற்றை இதில் அற்று அப்படிங்கிறது சாரியை. அடுத்தது மரத்துக்கிளை இதில் அத்து அப்படிங்கிறது சாரியை. புளியம்பழம் இதில் அம் அப்படிங்கிறது சாரியை. இப்படி ஒரு சொல்லை பிரித்து பார்க்கும்போது இடைநிலைக்கும் விகுதிக்கும் நடுவில் வந்திருக்கிற உறுப்பை கவனிச்சிங்கன்னா அது சாரியையாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சரியா? இப்போ இது வரைக்கும் நம்ம சந்தினா என்ன, அது எங்கே வரும், எப்படி கண்டுபிடிக்கணும், சாரியைனா என்ன, அது எங்கே வரும், அப்படி அதோட வகைகள் மற்றும் எடுத்துக்காட்டுகள் எல்லாத்தையும் பார்த்தோம். இனிமேல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா விகாரம் மற்றும் எழுத்து பேர். சரியா? விகாரம் அப்படின்னா என்னது? விகாரம் என்பது தனி உருவு அன்று. இது பகுபத உறுப்புகளில் பகுதியிலும் சந்தியிலும் ஏற்படும் வடிவ மாற்றமே ஆகும். ஒரு குறிப்பிட்ட வினைச்சொற்களில் மட்டும் வரலாற்று ஒளி மாற்றத்திற்காக ஏற்பட்ட வரலாற்று ஒளி மாற்றம். சரியா? ஒரு குறிப்பிட்ட வினைச்சொற்களில் மட்டும் ஏற்பட்ட ஒரு வரலாற்று ஒளி மாற்றம் தான் என்னது? விகாரம். அமைந்து அப்படிங்கிற வார்த்தை பிரித்து பார்த்தீங்கன்னா அமை கூட்டல் இத்து பிராக்கெட்டில் இந்து கூட்டல் இத் கூட்டல் ஊ அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அமை அப்படிங்கிறது பகுதி, ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. இதில் இத்து இந்தானது விகாரம். 2வது வர இத்து இறந்த கால இடைநிலை. இப்போ இந்த சந்தி இத்து சந்தி அப்படிங்கிறது இந்தானது விகாரம். புரிஞ்சுச்சா? இதுதான் விகாரம். விகாரம் அப்படின்னு என்னது? ஒரு குறிப்பிட்ட வினைச்சொற்கள் மட்டும் ஏற்பட்ட வரலாற்று ஒலி மாற்றம். காலம் காலமாக அந்த ஒலியை மாற்றி இத்துக்கு பதிலாக இந்த அப்படின்னு உச்சரிச்சுட்டு வர்றது. சொல்கிறதுக்கு சுலபமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அமைத்து அப்படின்னு வர வேண்டியது அமைந்து. திரும்ப திரும்ப அமைந்து அமைத்து அமைத்து அமைத்துன்னு சொல்லி பார்த்திங்கன்னா நமக்கு அமைந்து அப்படிங்கிறது தான் வரும். நின்றான் இது எப்படி பிரிப்போம்? நம்ம நில் கூட்டல் இற்று கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிப்போம். அங்கே நின் தானே இருக்குது. நில் அப்படின்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னா அப்படி தான் இருந்தது. சொல்லு அப்படி தான். ஆனால் நம்ம உச்சரிக்கிறதுக்கே சுலபமாக இருக்கிறதுக்காக திரிந்து இல் அப்படிங்கிறது இன்னாக திரிந்து மாறி இருக்கிறது. திரிதல் அப்படின்னா மாறி உள்ளது. நில் என்பது நின் என்று மாறியுள்ளது. இவ்வாறு திரிவதை தான் என்ன சொல்கிறாங்க? விகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அடுத்தது வந்தனன். இதை எப்படி பிரிக்கலாம்? வா கட்டளை வரணும் இல்லையா? வந்தனன் வா அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டல் இத்து இந்த பிராக்கெட்டில் கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன். இதில் வா அப்படிங்கிறது என்னது? பகுதி. வ அப்படின்னு குறுகியது என்னது? விகாரம். இத்து சந்தி, இந்தானது விகாரம். அடுத்து வர்ற இத்து இறந்த கால இடைநிலை. அடுத்து வர்ற இன்னு என்னது? சாரியை. கடைசியில் வர்ற அன் என்னது? ஆண்பால் வினைமுற்று விகுதி. சரி, அடுத்தது அமைந்து. இதை எப்படி பிரிக்கலாம் பார்த்தோம் இல்லையா? அமை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அமைந்து. இங்கே இத்து இந்தானது இத்து சந்தி, இத்து இந்தானது விகாரம். சரியா? கொடுத்த அப்படிங்கிற வார்த்தை பிரித்தா கொடு கூட்டல் இத்து கூட்டல் அ. இப்போ கொடு அப்படிங்கிறது பகுதி, இத்து உடம்படுமை சந்தி,
அடுத்து வர இத்து தான் இறந்த கால இடைநிலை. ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி, உங்களுக்கே தெரியும் இல்லையா? சரி, இப்போ விகாரம் அப்படிங்கிறது என்னது? ஒரு சொல்லை பிரிக்கும்போது அதில் இருக்கிற பகுதியோ அல்லது சந்தியோ தன்னோட இயல்பான வடிவத்தில் இல்லாமல் கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு தான் விகாரம் அப்படின்னு பேர். என்னது? ஒரு சொல்லை பிரிக்கும்போது அதில் இருக்கிற பகுதியோ அல்லது சந்தியோ தன்னோட இயல்பான வடிவத்தில் இல்லாமல் கொஞ்சம் மாறி இருந்துச்சு அப்படின்னா அந்த மாற்றத்துக்கு என்ன பேர்? விகாரம். விகாரம் அப்படிங்கிறது ஒரு தனி உறுப்பு கிடையாது. இது பகுதி அல்லது சந்தியில் ஏற்படுகின்ற வடிவ மாற்றம் மட்டும்தான். இது புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுலபமாக போயிடும். சரியா? அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுத்துப்பேர். எழுத்துப்பேர் அப்படின்னா என்ன? பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் இந்த உறுப்புகளில் எதுவுமே இல்லாமல் நடுவில் கூடுதலாக வர்ற ஒரு மெய்யெழுத்துக்கு தான் எழுத்துப்பேர் அப்படின்னு பேர். பகுபத உறுப்புகள் 6 இருக்குது இல்லையா? இந்த உறுப்புகளில் எதுவுமே இல்லாமல், சம்மந்தமே இல்லாமல் நடுவில் கூடுதலாக ஒரு திரியாமல், விகாரமாகாமல், மாற்றமடையாமல் கூடுதலாக எக்ஸ்ட்ராவாக வர ஒரு மெய்யெழுத்து தான் என்னது? எழுத்துப்பேர் அப்படின்னு பேர். அதாவது இது காலம் காட்டாது, சாரியும் அல்ல, சந்தியும் அல்ல, விகுதியும் ஆகாது. அப்படி இருந்தும் நடுவில் ஒரு மெய்யெழுத்து வந்திருக்கும். அந்த எழுத்துக்கு பேர் தான் எழுத்துப்பேர். பொதுவாக இந்த எழுத்து பேராக என்ன மெய் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து. இத்து அப்படிங்கிற எழுத்து தான் எழுத்து பேராக அதிகமாக வரும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். செய்யாதே, இது பிரிங்க. செய் எப்படி பிரிக்கலாம்? செய் கூட்டல் இ கூட்டல் ஆ கூட்டல் இத் கூட்டல் ஏ அப்படின்னு பிரிக்கலாமா? இங்கே செய் அப்படிங்கிறது என்னது? பகுதி. இ அப்படிங்கிறது மெய் சந்தி. ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. இத்து தான் எழுத்துப்பேர். இத்து கூட்டல் ஏ அப்படிங்கிறோம் இல்லையா? இந்த இத்து அப்படிங்கிறது எழுத்துப்பேர். ஏ அப்படிங்கிறது முன்னிலை, ஒருமை, ஏவல், வினைமுற்று விகுதி. செய்யாதே அப்படிங்கிறது என்னது? ஏவல். யாரை சொல்கிறாங்க? நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள சொல்கிறாங்க. நிறைய பேரை சொல்கிறாங்களா? இல்லை, ஒருத்தரை சொல்கிறாங்க. அப்போ முன்னிலை, ஒருமை, ஏவல், வினைமுற்று விகுதி. வினை முடிஞ்சு போச்சு, வினைமுற்று விகுதி. இங்கே இருக்கிற இந்த இத்து அப்படிங்கிறது பகுதி, விகுதி, சந்தி, சாரி, இடைநிலை அப்படிங்கிறது ஏதாவது ஒரு உறுப்பில் சேருதா? இல்லை, எந்த உறுப்பிலும் சேராமல் புதுசாக ஒரு எழுத்து உருவாகி இருக்குது. அப்போ இந்த எழுத்துக்கு பேர் தான் எழுத்துப்பேர். சரி, பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம், எழுத்துப்பேர் இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எடுத்துக்காட்டோடு புரிஞ்சுக்கிட்டோம். இனி எந்த பகுபதத்தை கொடுத்தாலும் அதை நீங்கள் எளிமையாக பிரித்து ஒவ்வொரு உறுப்பையும் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? சரி மாணவர்களே, மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.